வணக்கம் சொந்தங்களே. அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா கடந்த காலங்களில் கவனமாக தனது பயணத்தை ஆரம்பித்து அனைத்து இலங்கை மக்களின் உள்ளத்திலும் இடம் பிடித்து வரலாறு காணாத வெற்றியை பெற்று ஜனாதிபதியாகி இருக்கின்றார். அவருடைய ஆட்சி நீண்ட காலத்துக்கு உச்சம் பெறும். அனைத்து மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எமது இனத்திற்கு நடந்திருந்த வெள்ளை கொடியோடு சென்று கொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். இராணுவ தளபதியாக இருந்த நட்புக்குரிய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தனது கடமையை, தனது நியாயாதிக்கத்துக்குள் இருந்த தனக்குரிய கடமையை செய்ய தவறி இருந்திருக்கின்றார். சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லுகின்றார், வெள்ளை கொடியோடு வந்தவர்களை சுடச் சொல்லி கோட்டாபாய ராஜபக்ஷ சவேந்திர சில்வாவுக்கு கூறியிருந்திருக்கிறார். தன்னிடம் அது சம்பந்தப்பட்ட காணொளி இருக்கின்றது என்று வந்து சொல்லியிருக்கிறார். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு ஏற்கனவே கடந்த காலங்களில் வெள்ளை கொடியுடன் வந்து சரணடைந்த தமிழர்களை ஈவிரக்கமில்லாமல் சுட்டு கொன்ற நியாயத்தை, போராடும் தந்திரங்களை, போராட்டம், யுத்தத்திற்குரிய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி சரணடைந்தவர்களை சுட்டு கொல்ல உத்தரவிட்டவர்கள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். சவேந்திர சில்வா சுட்டு கொண்டிருக்கின்றார். சவேந்திர சில்வாவுக்கு இராணுவ தளபதியாக இருந்தவர் சரத் பொன்சேகா அவர்கள் கடமையை செய்ய தவறியிருந்திருக்கின்றார். மக்களை, சரணடைந்தவர்களை சுட்டு கொன்ற சவேந்திர சில்வாவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை சரத் பொன்சேகா அவர்கள், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் வெளிக்கொணர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதன் பின்னர் உயிரோடு கையளிக்கப்பட்ட, உயிரோடு பாரம் கொடுக்கப்பட்ட தமிழர்கள், தமிழ் மக்கள், இராணுவத்தினால் காணாமலாக்கப்பட்ட அனைத்துக்கும் இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் நட்புக்குரிய சரத் பொன்சேகா அவர்களே பொறுப்பு கூற வேண்டும். தனது கடமையை செய்ய தவறி இருந்திருக்கின்றார். அன்பு தம்பி கஜேந்திரகுமார் அவர்களுக்கு இந்த வெள்ளை கொடி விவகாரம், அதில் நேரடியாக கேபி சம்பந்தப்பட்டிருக்கின்றார். விடுதலை புலி சொன்னால் சொன்ன மாதிரித்தான் நடப்பார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய போராட்ட வரலாற்றை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். யுத்தம் செய்ய மாட்டோம், ஆயுதங்களை மௌனிக்கின்றோம் என்று சொன்னதன் பின்னர் 16ஆம் தேதி 8 மணிக்கு பின்னர் 10-11 மணி போல் பாதுகாப்பு படையினர் ஓமென்று பசில் ராஜபக்ஷ ஒத்துக்கொண்டிருக்கிறார், சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். சம்மதம் தெரிவித்த இலங்கை அரசுக்கு எதிராக அன்பு தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த அந்த கட்சிக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்ய வேண்டும். அந்த கட்சி தலைமைகள் பசில் ராஜபக்ஷக்கு எதிராக முறைப்பாடு செய்ய வேண்டும். என்ன நடந்திருக்கின்றது? யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொல்லியதன் பின்னர் 10-11 மணிக்கு செல்லடித்து 3000 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அதற்கு பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலி ஆயுதம் தூக்கவில்லை. இப்பேற்பட்டதொரு சூழ்நிலையில் இந்த படுகொலைகளுக்கு சவேந்திர சில்வா அவர்தான் அந்த கட்டளைக்கு, அந்த ஏரியாவுக்கு அந்த பொறுப்பான முள்ளிவாய்க்கால் இதுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அவரை இராணுவ தளபதி இருக்கும்போது, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இருக்கும்போது தவறாக வழிநடத்திய கோட்டாபாய ராஜபக்ஷ
அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். ஒரு அரசை நடத்தி இருக்கின்றார்கள். பண்பு தெரியாமல் கடந்த காலத்தில் இனங்களை பிரித்து இனங்களை கொன்று நாட்டுக்காக தூய்மையாக போராட வந்த ஜேவிபி போராளிகளை பச்சையாக கொன்ற இந்த இனத்துவேச அரசியல்வாதிகள் அப்பாவி தமிழர்களை 1 லட்சத்துக்கும் 1.5 லட்சத்துக்கும் உட்பட்ட தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்தார்கள். இதை கேபி அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அன்பு தம்பி கஜேந்திரகுமாருக்கு அனைத்து விடயங்களும் இது சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கின்றது. ஆகவே கேபி அவர்கள் இன்று அரச கட்டுப்பாட்டில் இலங்கையில் இருக்கின்றார். அவர் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். அன்பு தோழர் மேன்மை தங்கிய ஜனாதிபதி சும்மா தலையை குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த விடயத்தை குறிப்பிட்ட சிஐயிடம் பாரம் கொடுத்தால் அந்த உண்மைகள் தமிழ் மக்கள் 4 எம்பிக்களை தந்து நம்பி வாக்களித்த வடக்கு மாகாணம் இல்லை, கிழக்கு மாகாணம் இல்லை, மலையகம் இல்லை, கொழும்பில்லை, அனைத்து தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் நியாயம் பெற்று தர வேண்டுமா இருந்தால் நீங்கள் இந்த விசாரணைகளை சிஐடி பாரமெடுத்து அந்த விடயங்களை கண்டுபிடித்து உரியவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டிய கடப்பாடு மேன்மை தங்கிய ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா அவர்களிடம் இருக்கின்றது. கடந்த காலங்களில் லட்சோப லட்சம் மக்களை அநியாயமாக கொலை செய்த, தொடர்ச்சியாக கொலை செய்ய முன்னின்ற இந்த அரசியல் கட்சி தலைமைகள் எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் அரசினால் தவறாக பணத்தை செலவழித்தார் என்று கூறப்பட்ட ரணில் விக்ரமசிங்கா கூட, ஜேஆர் ஜெயவர்த்தனாவின் மருமகன் ரணில் விக்ரமசிங்கா கூட தமிழ் இன படுகொலையில் அவருடைய கையும் இரத்தம் தோய்ந்திருக்கின்றது. 83 இனக்கலவரத்தை உருவாக்கிய சிறைச்சாலையில் குட்டுமணி தங்கத்திரையை கொள்ளுவித்த அந்த விடயங்களையும் பலர் கதை கதையாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே முதலாவதாக வெள்ளை கொடி விவகாரத்தை கையில் எடுத்து அதை புலனாய்வாளர்களினால் நன்கு விசாரிக்கப்பட்டு அனைத்து தரப்பினரும், சந்திர நேருவும் இருக்கின்றார், சந்திர நேருவின் போன் மட்டும்தான் கடைசி நேரத்தில் வேலை செய்த என்று பலர் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே சந்திர நேருவையும் கூப்பிட்டு இந்த உண்மை தன்மைகளை எடுத்து தமிழ் மக்களின் உயிரோடு கையளிக்கப்பட்ட, உயிரோடு இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்ன நடந்தது என்பதை புலனாய்வாளர்களிடம் இந்த விடயத்தை பொறுப்பு கொடுத்தாலே அனைத்தும் மிக விரைவில் வெளிவரும் என்பதை அன்பு தோழர் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா அவர்கள் புரிந்து கொண்டு இந்த நடவடிக்கையில் உடனடியாக இறங்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. வெள்ளை கொடியில் சம்பந்தப்பட்ட, வெள்ளை கொடியோடு சென்று சரணடைந்தவர்கள் விடயத்தில் சம்பந்தப்பட்ட, நேரடியாக சம்பந்தப்பட்ட தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் விடயங்களை அழகாக எடுத்து எம்பியிருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்ஷ தான் சுடச் சொன்னார் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளிக்கொண்டிருக்கின்றார். தன்னிடம் காணொளி கூட இருக்குது என்று கூறியிருக்கின்றார். இந்த வெள்ளைக்கொடி விடயம் சம்பந்தப்பட்ட கேபி அவர்களும் அரச கட்டுப்பாட்டில் இலங்கையில் இருக்கின்றார். ஆகவே உடனடியாக பசில் ராஜபக்ஷாவை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வந்து சந்திர நேருவும் இது சம்பந்தமாக தெரிந்திருக்கின்றார். அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த விடயத்தை உடனடியாக கையில் இருக்கின்றது. ஏன் இன்னும் கலக்கம்? அனைத்து விடயங்களையும் ஃபீல்ட் மார்ஷல் நட்புக்குரிய சரத் பொன்சேகா அப்படி அள்ளி கொடுத்துட்டாரே.
சகல விடயங்களை உங்களை தந்துட்டாரு. இனி உங்களது அரசை யாரும் குறை கூற முடியாது. ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை, நீதி வேண்டி நிற்கும் காணாமல் போகிற உறவுகளின் மனதை திருப்திப்படுத்த, அவர்களின் எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்த உடனடியாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் செயலில் இறங்க வேண்டும், விரைவாக இறங்க வேண்டும். தமிழர்களின், இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் எதிர்பார்ப்பும் இந்த நீதி, இந்த நியாயம், அதை தோழர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா வழங்குவார், நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு நம்பி நிற்கின்றது. நான் ஒரு சமூக போராளி. 2009 வைகாசி 18க்கு பின்னர் தமிழ் மக்களின் அனாதாரமான நிலை கண்டு எனது அனைத்து வியாபாரங்களையும் அனைத்து தொழிலையும் புறம் தள்ளி தொடர்ச்சியாக ஒரு சமூக பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு நபராக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு வருகின்றேன். கடந்த காலங்களில் அர்ச்சுனாவால் வெளிக்கொணரப்பட்டிருந்த விடயங்களில் அதன் கதாநாயகனாக தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்துள்ளார். இதை நாங்கள் அலசி ஆராய்ந்து சென்ற வேளை அர்ச்சுனாவினால் வெளிக்கொணரப்பட்ட அனைத்தையும் பெரும்பாலானவற்றை கைவிட்ட போதிலும் சத்தியமூர்த்தி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை, தவறான நடவடிக்கைகளை கைவிடுவதாக இல்லை என நான் பல தடவைகள் கூறியிருந்தேன். இது சம்பந்தமாக ஒரு நாள் கொழும்பில் வெள்ளவத்தை காக்கில்ஸுக்கு முன்பாக என்னை பிடித்து, எனது கையை பிடித்து, ஐயா நான் பிழை செய்ய இல்லை என்று நீண்ட நெடிய நேரமாக கதைச்சு, நீங்கள் வாங்கோ, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சகல விடயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுகிறேன் எல்லாம் சொல்லிவிட்டவர். அப்படி இருந்தும் முக்கியமான விஷயத்தை அவரோட கேட்க நான் அந்த விஷயத்தை இதுவரைக்கும் சொல்ல இல்லையே அன்று சொல்லி நான் அவரோட கதைச்சு, அதுக்கு பிறகு அது அப்படியே போய்விட்டது. அந்த நானும் அவரும் கதைத்ததை நட்புக்குரிய மகேந்திர மனோஜ் கண்டவர். அதன் பின்பு நான் மனோஜோட போனான். நேற்று முன்தினம் மிக அண்மையில் ஜமுனானந்த டாக்டர் பதவி மாற்றம் பெற்று கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். அப்போது அந்த அர்ஜுனாவின் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் வந்த வேளை நான் எமர்ஜென்சி கேட் அடியில் இருந்து நான் வீடியோ எனது முகநூல் காணொளி ஊடாக விடயங்களை ஒளிபரப்பிக் கொண்டு அமைச்சரை சந்திக்க முயன்ற வேளை, அதுவும் அமைச்சர்கிட்ட இன்விடேஷனில் தான், தந்திரமாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை விட்டு என்ன உள்ளுக்கே என்டர் பண்ண முடியலை. இந்த சந்தர்ப்பங்களையே உபயோகப்படுத்த தவிர்த்திருந்தவர். அப்போது உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய எனது தனிப்பட்ட மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஜமுனானந்தா மருத்துவர் அவர்கள் என்னை நேரடியாக வந்து அந்த இடத்தில் கதைச்சு, தம்பி உங்களைப் போன்ற ஆக்கள் இருக்க வேண்டும், உங்களைப் போன்ற ஆக்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும், செயற்பட வேண்டும், மிகவும் சந்தோஷம், நான் இதிலேருந்து கதைச்சா எனக்கும் பிரச்சனை, நான் போறேன்னுட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை மிக அண்மையில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்க என்ற முகநூலில் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, ஜமுனானந்தா சார் மருத்துவர் டாக்டர் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இருந்த பெரும்பாலானவர்கள் விரும்புவார்கள். அவருடைய பண்பு, அவருடைய மரியாதை அனைவருக்கும் பிடிக்கும். ஒருவரும் ஜமுனானந்தா மருத்துவருக்கு எதிராக ஒருத்தரும் இல்லை என்றே கூறலாம். அப்பேற்பட்ட தங்கமான கடவுள் பக்தியுள்ள மரியாதையான பெருமகனை நான் வாழ்த்தி வணங்கியிருந்தேன். அது சில வேளை சத்தியமூர்த்தி அவர்களுக்கு, மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு விஷயம் சொன்னனே,
தம்பி நீங்கள் இருக்கணும், நீங்கள் தொடர்ச்சியாக செயற்படணும், எங்களுக்கு மிக்க சந்தோஷம் விருப்பம் என்று சொல்லிட்டு போனவர். அந்த கதையை நான் இப்போ தான் போட்டேன். ஏன் தெரியுமோ, நான் முதல் போட்டிருந்தால் பாவம் ஜவனானந்த ஐயாவை என்னென்னவெல்லாம் செய்தாரோ தெரியாது. பிறகு நேற்று முன்தினம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமாக நான் 24ஆம் வார்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன். நான் போய் எனக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சொன்னோன்னே எக்ஸ்ரேக்கு நானே போய் பழைய பில்டிங்கில் எக்ஸ்ரே எடுத்துட்டு அங்கே போய்க்க அங்கே எக்ஸ்ரே எடுக்கிற பிள்ளை இல்லை. அப்புறம் எங்கேயோ இருந்து ஓடிடுறா வந்து எடுத்துட்டு திருப்பி வந்து அவ சொல்லிச்சிடும் எல்லாம் ஃபோனில் போயிருந்து நீங்கள் போங்கண்டு. அப்போ நான் சரியான டயர்ட், சீரியஸாக விழுந்து போனேன். அப்போ அதால் பெரிய வந்தது. 5-6 காயம் உடம்பில் இருக்குது. அதை விட எனக்கு உடைஞ்சு போச்சோன்ற ஒரு பயன்தான் இருந்தது. இடது கை ஏற்கனவே இந்த இடது கையில் எனக்கு ஒரு இது நடந்தது. அதால் நான் பயத்தில் நான் சொன்னேன் என்னால் நிற்க முடியலை, எனக்கு ஒரு பெட்டில் கிடக்கணும்னு. அப்போ அங்கே இருந்த நர்ஸ் சொல்கிறா, ஒரு லேடி நர்ஸ், நீங்கள் ஐயா அதில் போய் ஏறிக்கிடுவாங்க. நான் சொன்னேன் இங்கே வாங்க, அது ஒருத்தர் நித்திரை கொண்டுட்டு போன இடம், முதலாவது டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணணும். எனக்கு ஒரு வெள்ளை ஒரு துணி கொண்டு தாங்க, நான் அதுக்கு மேலே போட்டுட்டு கிடக்கிறேன். இல்லையா ஐயா வெள்ளை துணி இல்லை, இங்கே வெள்ளை துணி இல்லையா. அப்போ யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் வெள்ளை துணி பெட்ஷீட் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட நோயாளிகள் வந்து கொண்டிருப்பணும். இவர்களுக்கென்று ஏகப்பட்ட துணி ஏற்கனவே இருந்தது. இவையெல்லாம் சலவை செய்து தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு காய்ச்சி வந்துடணும். அதுக்கு ஏகப்பட்ட எல்லா வசதிகளும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்போ நான் கடந்த காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன். அப்போ எனக்கு அப்பேற்பட்ட வெள்ளை சீட் தந்தவங்கள். நான் சொன்னேன் எனக்கு ஒரு வெள்ளை சீட் தாங்கோ, என்னை நித்திர கொள்ளணும், டயர்டாக இருக்குண்டு. அப்போ இன்னும் ஒரு லேடியும் சொன்னால் இல்லை சரி இருந்தாலும் பார்த்துட்டு பாருன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், அங்கே ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் 2 போனேன். என் S25 16 Pro Max கையில் வச்சுக்கேன். ஏன்னா இந்த கை ஏலாது, இந்த கை பாருங்க ஏலாது. அப்போ இந்த கையால் தூக்க முடியலை. இன்றைக்கு நாங்கள் இங்கே பாருங்க, இந்த கைக்கு நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 செக்யூரிட்டி வருகணும். நான் அங்கால போய் 2வது B சைட்டு அடுத்த சைடில் போய் கதிரையில் இருக்கிறேன், நித்திரை தூங்கிட்டேன். அப்போ இருந்து கொண்டே நித்திரை தூங்கிட்டேன். அப்போ 2 செக்யூரிட்டி வருகணும், ஆஸ்பத்திரி செக்யூரிட்டி. யார்? தம்பிராஜாண்டு. நான் திடுக்கிட்டு எழும்பி நான் தான் என்ன இங்கே வாங்க ஆண்டு அங்கே நர்ஸுக்கு முன்னே கொண்டு போய் வச்சு உங்களோட ஃபோனை தாங்கண்டு. ஃபோனை அழிச்சா தெரியுமாண்டு, அது எனக்கு தெரியும், அழிக்க இயலாது. அழிச்சா ரிக்கவர் பண்ணலாமண்டும் எனக்கு தெரியும். அப்போ இந்த ஃபோன், இந்த லேட்டஸ்ட் ஃபோன்களில் எல்லா வசதியும் இருக்குண்டு. நான் இந்த 2 ஃபோனையும் கொடுத்தேன், நீங்கள் பாருங்கண்டு. அவர் பார்த்துட்டு சொன்னார் நீர் வெளியில் வேறமண்டு. நான் சொன்னேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிப்பட்டிருக்கிறேன், நீர் என்ன விரையில, நீர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், மற்றது நீர் என்னிட்ட ஃபோன் வாங்கலையும் பெர்மிஷனும் நீதிமன்ற உத்தரவெடுத்து தான் என்னிட்ட வந்து ஃபோன் வாங்கணும். இருந்தும் உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக 2 ஃபோன் இல்லை 4 ஃபோன் உண்டு, 4 ஃபோனையும் எடுத்து கொடுத்துறேன். அதை பார்த்துட்டு அவர் போயிட்டார். பிறகு போலீஸ் வருகணும். தமிழ் ஒரு நல்ல வடிவான தமிழ் பொடியன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக என்ன பேசுகிறார், மிரட்டுறார். நான் சொன்னேன் நீர் கண்ட மாதிரி மிரட்டுறீர், இப்படி ஏற்கனவே கன்னடங்களில் நான் மிரட்டப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் அவரோட சிங்களம் எனக்கு தெரியும், நான் அவரோட சாயனோட கதைக்கிறேன். சாயன் சரி சொன்னேன் இப்படி இப்படி வாங்க இந்த போனேன், அவர்கிட்டும் போனை கொடுத்தேன். உங்களுக்கு போன் தெரியலாது, நீங்கள் போன் என்கிட்ட கேட்குறதா இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவில்லாத கேட்கலாது. அப்படி இருந்தும் நான் என்னடா இந்த சந்தேகம், என்ற நிம்மதி நான் நிம்மதியாக இருந்து இந்த வருத்தத்தை மாற்றிட்டு போகணுன்றதுக்காக நான் அந்த போனை கொடுத்தேன். கொடுத்துட்டு அவர் சொல்கிற தெரியுமா என்ன செய்வோம்ட்டு. நான் சொன்னேன் உங்களுக்கு யார் முறைப்பாடு செய்த? டிரெக்டர், பணிப்பாளர் ஒருத்தர் தானே இருக்கார், சத்தியமூர்த்தி. வாழ்நாளில் சாகும் வரைக்கும் கிஃப்ட் முள்ளிவாய்க்கால் சாட்சியாக இருந்து அந்த சாட்சியத்தை சொல்ல மறந்த, அந்த உண்மையை மறைத்ததற்காக கைலஞ்சம் பெற்ற தங்கமுத்து சத்தியமூர்த்தி, இவற்றை அப்பாவை எனக்கு தெரியும். அவர் முறைப்பாடு செய்தார்னு சொன்னாங்க.
அப்போ நான் சொன்னேன், அவர் எப்படி எனக்கு முறைப்பாடு செய்யலும், நான் என்ன பிரச்சனை பட்டுனான். அப்போ அவன் சொல்கிறான், உன்னை கொண்டு அரெஸ்ட் பண்ணுவோம்ன்றான். எனக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டு. ஏனென்றால் ஏற்கனவே போலீஸார் நடக்காத விடயங்களுக்காக நான் பிளவிட்டனண்டு 2 கேஸ் கைட்ஸில் இருக்குது. அதை விட சாவச்சேரி விடயங்கள்லாம் ட்ரெஸ்பாஸ் அண்டு நன்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க. நான் மினிஸ்டரோட பெர்மிஷனில் தான் மாகாண சபை போனவன். சமன்குமார பிடி வந்து கேட்க அவர் சொல்கிறேன், வித் த கன்சர்ன் ஆஃப் த மினிஸ்டர் ஹீ இஸ் த ஒன் கால் மீ டு கம் டு திஸ் பிளேஸ் அண்டு சத்தம் போனா போகிறார் பிடி. இப்படியெல்லாம் நிலநடுக்க ட்ரெஸ்பாஸ் அண்டு கேஸை போடுறான். முதல் முறை நான் வந்துட்டேன், 2ஆம் முறை 3 நாள் உள்ளுக்கு இருக்க வேண்டி வந்துட்டு. 119 அடித்தாலே போலீஸ் செய்ய வேண்டிய விஷயம். அதில் மதிப்புக்குரிய எஸ்ஐ காமினி தங்கப்பவுனானவர், அவர் ஒன்றுமே செய்ய இல்லை. பாவம், அவர் தன் ஃபோனை என்னிடத்திலேக்க ஏப்பலாத்தைந்தில் மொக்கடது ஆவே வேசிக்க புத்தாண்டு இப்போ யாழ்ப்பாணத்துக்கு எக்ஸ்கொய்யா வந்திருக்கிறவர் தான் அந்த விஷயத்தை சொல்லி என்ன அவரை கொண்டு வான்னு சொல்லி என்ன கைது செய்து, அதில் சாவச்சேரி போலீஸில் செக்யூரிட்டி போயிலேருந்தோ நல்ல வெறியில் நிற்கிறேன். அவருக்கு தெரியாது நாங்கள் உள்ளுக்கு போட. இது சயந்தனுக்கு தெரியும், கிஷோருக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் எந்த ஒரு தவறும் செய்யலை. எனக்கு தெரியும், நான் கொழும்பில் 119 அடித்தால் அவங்க எனக்கு தகவல் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஓவர் தேர். எனக்கு என்ன சந்தேகம் என்றால், தப்பித்தவறி அர்ஜுனா செத்து போனான் அல்ல அவனுக்கு ஒன்று நடந்துட்டுது, இவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க, அதுக்காகத்தான் நாங்கள் போனான். போலீஸ் எப்போவுமே கேர்லெஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், அந்த விஷயத்தை இப்போ சொல்ல நான் விரும்பல. அப்படி போலீஸ் கேர்லெஸ்ஸாக இருக்கிற சம்பவங்கள் பல எனக்கு தெரியும், இருந்ததை நான் அறிஞ்சிருக்கிறேன். என்ற வயசு 65. இந்த அனுபவம் இந்த போலீஸார் இப்பேற்பட்டவர்கள் என்றதை கதையாக சொல்லுவேன். 90 அதாவது எங்கட யுத்த காலம் முழுக்க நான் கொழும்பில் இருந்தான். ஜெயரட்னம் என்றார் வெள்ளவத்த பொலிசுக்குள்ளே வச்சேனே விரட்டினவர் என்னண்டு தமிழ்ச்செல்வன் ஆளண்டு. நான் சிரிச்சு போட்டு சொன்னான், தமிழ்ச்செல்வன் சாவச்சேரி தினேஷ் புதுக்காட்டு சந்தையில் சென்றிருக்கின்றவர், நான் அவற்றை ஆள் இல்லை, நீ தவறாக கதைக்கிறா மாறி கதை என்று. அதுக்கு பக்கத்தில் ஸ்டீபனும் 2 பேரும் இருக்க தான் இதை சொன்னான். அப்போ BMW தம்பி என்று சொன்னால் தான் கொழும்பில் என்ன தெரியும். இப்படியெல்லாம் வாழ்ந்து மரியாதைக்குரியவராக வாழ்ந்து நான் நொதர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன். நான் ஏன் நொதர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? நான் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறேன். இது அரசாங்க ஹாஸ்பிட்டல், எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே இருந்து இந்த எனக்கு அந்த உடைஞ்சு போச்சாண்டு பார்க்குறதுக்கு தான் போனேன். அங்கே நான் போய் அங்கால புறகு நித்திர கொள்கிறேன். உமாசங்கர் விடுறார். நான் அப்போ டாக்டர் வந்துட்டாருன்னு எழும்பி வரேன். யூடியூப்பர்ஸ் படம் எடுக்கணுமன்றார். நான் யூடியூப்பில் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதிவும் போடுறே இல்லை, இனிமேல் போடுறோம் தெரியாது. அப்போ இப்படி டோர்ச்சர் பண்ணிக்க நான் பயம் வந்துட்டுது. இப்போ இரவு திட்டமிட்டு, இப்போ ஏற்கனவே கன்னடங்களில் திட்டமிட்டு என்ன உள்ளுக்கு போடுறவங்க தானே, போட்டு என்ன எதுவும் செய்து விட்டாங்க. நாங்கள் குரல் இல்லா மனிதர்களாக தானே தனித்து தானே இருக்கிறோம். அந்த பயத்தில் நான் அண்டைக்கே போய் மயூரன்ட்ட காய்ச்சேன். மயூரன் சொன்னார், JMO 6 மணிக்குள்ளே கொண்டு வந்தால் நான் பார்த்து செய்வேன். அப்புறம் போலீஸ் ஓஎஸ்சி ரஃபிக் ஓஎஸ்சிட்ட ஃபோன் பண்ணேன். அவருடன் 2 பேர் அனுப்பினார். நான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருந்தேன், ஒரு கிளைமும் இல்லையண்டு. பிறகு மெட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நம்பர் எடுத்து சாஜரன்ட்ட காய்ச்சி அப்புறம் மெட்ட போலீஸ்காரர் வந்தார், அவரும் ஸ்டேட்மெண்ட் எடுத்தார். நான் சொன்ன இப்படி தான் பிரச்சனை NELF அந்த துண்டு தந்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு சைன் பண்ணி போட்டு. அவர் சொன்னால் இது JMOன்னு போட்டிருக்கு. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னான், நான் தான் விழுந்தேன், நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கிளைமும் இல்லையாண்டு. ஆனால் JMOவும் போடணும். இது என்ன காரணம்? இந்த மருத்துவர்கள் என் மீது கொண்ட கோபந்தான் காரணம். அப்போ அவர் மயூரனே சொல்கிறார், தேல்வை இல்லை, போலீஸ் போட்டால் போலீஸ் நீங்களே போகலாம்னு. அப்புறம் போலீஸ்கார்ட்ட கேட்டேன், சரி நான் இதை ஒன்றும் செய்ய போனால் என்ன நடக்கும், மிஸ்ஸிங்கன்னு சொல்லுவிடும், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அப்புறம் அதை விட்டுருவோம். அப்போ நான் திருப்பி உமாசங்கரை கீழே இருக்கிற போய், அதாவது போலீஸ்காரன் பெருட்டேக்க உமாசங்கர் நின்றவர் சொல்கிறான், உன்னை கொண்டு அரெஸ்ட் பண்ணவன்றெல்லாம் சொல்கிறார். என்ற ஃபோன் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த உமாசங்கர்கிட்ட சீனியர் ஜூனியர் இருந்தவர். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன், நான் ஒரு வெள்ளத்துண்டு தானே கேட்டேன். நான் இல்லை, எங்களுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும், அன்பு தோழர் அன்பகுமார் திசநாயக்காவின் அரசின் கீழே யாழ்ப்பாண வைத்தியசாலை மருந்து இல்லாமல் இருக்கண்டு. அவர் சொல்கிறேன், எனக்கு மருந்தே இல்லையாண்டு. நான் ஒரே ஒரு மருந்து தான் தந்திச்சினேன். என்ன
என்க்ளேவ் யுனிக்ளேவ் என்ற ஒரு மருந்து தந்திக்கணும். அப்போ உடம்பில் உள்ள புண்ணுக்கும் இது போடையில்லை. நான் கேட்டுத்தான் ஒரு 6 இடத்துல புண்ணு இருந்தது, அதுக்கு மருந்து போட்டவன். இதுக்கு பிறகு நான் போய் அந்த ஜூனியர் சீனியர்கிட்ட போய் சொல்லி நான் சொல்ல நான் போகிறேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ ஐயா, நாங்கள் மிஸ்ஸிங்கில் போவோம். நான் என்ன செய்கிறேன், எனக்கு பயமாகவே இருக்கேன், வருத்தத்தை விட பயம் கூடிட்டு எனக்கு எதுவும் செய்துட்டு திருப்பி உள்ளே கொண்டு போய் போட்டாங்கண்ணா இந்த நோவோட அப்புறம் எங்கே மாற்றுறது நான் போயிருக்கிறேன். அப்போ என்ன நடந்திருக்குது, இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் எஸ்பி சாமி அவர்களுக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது. அந்த மருந்து அரசு ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்குது. அரவிந்தன் என்கின்ற ஹெட் பார்மசிஸ்ட்டை ரூமுக்க வச்சு மிரட்டி இருக்கிறார். 1 மணித்தியாலமாக மிரட்டி அவர் ஐ ஆம் சாரி, நீங்கள் கார்டு எழுதி அவர் வார்டில் அட்மிட் பண்ண அந்த கார்டு வந்தால் நான் மருந்து இஷ்யூ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கார். அதன் பிறகு எஸ்பி சாமி நொதர்ன் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த வார்டில் அட்மிட் பண்ணப்படையில்லை. ஆனால் அங்கே கார்டு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்திருக்குது. அந்த கார்டுக்கு மிஸ்டர் அரவிந்தன் அந்த மருந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறார். இந்த விடயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இவ்வளவு வன்மத்தனமாக நான் ஒரு நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் தண்ட வன்மத்தை தீர்க்க முனைஞ்ச இந்த சத்தியமூர்த்தி இப்படி எத்தனை ஆயிரம் துண்டுகள் எழுதி மருந்துகள் வெளியில் போயிருக்கும். எவ்வளவு லட்ச மருந்துகள் யாழ்ப்பாண பெரியாஸ்பத்திரியில் இந்த வெளியில் போயிருக்கும். இது சம்பந்தமான விசாரணைகளையும் அன்பு தோழர் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு கவனித்து சரியான புலனாய்வாளர்களை விட்டு இதை மீண்டும் விசாரித்து இந்த மருந்துகள் எப்படி இல்லாமல் போகின்றன. எனக்கு அந்த உங்களுக்கு தெரியும் தான், ஒரு பிங்க் கலர் இதுதான் போடுவோம் நம்ம, என்ன பிளாஸ்டர், அந்த நேரம் சொல்கிறோம் அது இல்லையாம் தங்கள்கிட்ட, ஒரு வெள்ளைக்கலர் பிளாஸ்டர். அவவே சொல்கிற அது உறிஞ்சி விழுந்து போகும்ண்டு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் வார்ட் நம்பர் 24 அங்கே காயப்பட்டு பெற எக்கச்சக்கம், அப்படிப்பட்ட வார்ட்லேயே அந்த பிங்க் கலர் உள்ள பிளாஸ்டர் இல்லை. அப்போ என்ன நடக்குது, யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் மருந்து இல்லையா? அப்போ சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச மருத்துவர் அவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பிளாஸ்டர் இல்லை, மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சிரித்து உங்களுடைய முகத்தை பார்த்தாலே மக்கள் எல்லாரும் விருப்பப்படுறார்கள். நீங்கள் அமைச்சரவை பேச்சாளராக வந்தவுடனேயே உங்களுடைய புன்சிரிப்பும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கள்ளங்கபடமில்லாத ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான அமைச்சராக இலங்கை வாழ் மக்கள் எல்லாரும் டாக்டர் அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் நலிந்த ஜெயதிசவை பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அன்பு உள்ளம் கொண்ட நீங்களா யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு பேதம் பார்த்து பிளாஸ்டர் அனுப்புறியல் இல்லை, மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறேன். நான் விட்னஸ் தர்றேன், நான் வேணுமெண்டா இது சம்பந்தமாக முறைப்பாடு, இது சம்பந்தமாக விட்னஸ் பண்ண வருவேன். ஆகவே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கான ஸ்டோர் இல்லை, எந்த மருந்து வைக்கிறதுக்கு ஸ்டோர் இல்லை. 3 கோடி ரூபாயில் சுபாஷ் ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணி அது 1 வருஷத்துலேயே அந்த இது போயிட்டு, அந்த 3 கோடி ரூபாய்க்கு யார் பதில் சொல்கிறது? ஏகப்பட்ட தமிழர்கள், ஏகப்பட்ட யாழ்ப்பாண தமிழ் மக்கள், பெரும் மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் காசு. இது சம்பந்தமான கணக்கு வழக்கு, இது சம்பந்தமாக அனைத்து கணக்குகளையும் சத்தியமூர்த்தி அவர்கள் வச்சிருக்கின்றாரா? ஏகப்பட்ட நபர்கள், ஏகப்பட்ட நண்பர்கள், ஏகப்பட்ட சொந்தங்கள் கதையாக சொல்லுது. என்ன நடக்குது? ஆகவே யாழ்ப்பாணத்தில் பிரைபரி கமிஷன் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். மக்கள் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை பிரைபரி கமிஷனுக்கு முறையிட யாழ்ப்பாணத்தில் மிக அவசரமாக பிரைபரி கமிஷனை அன்பு தோழர் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு திறந்து அனைத்து மக்களும்
தங்களுடைய இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, தங்களிடம் இருக்கின்ற தகவல்களை, இந்த குற்றவாளிகளை, தவறான மனிதர்களை, கடந்த காலத்தில் எமது மக்களின் உயிரோடு விளையாடிய லஞ்ச பேய்களை அடையாளம் காட்ட பிரைபரி கமிஷனின் யாழ்ப்பாண பிரான்ச் உதவி செய்யும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.